ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் மிஸ்டர் எடிசன் vlogs. நீ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றதும் தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டினேஷன் வந்து 538 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப் அண்ட் டவுன் எப்படியும் அங்கே போய் சுற்றி பார்க்குறது அப்படி எல்லாம் சேர்த்து 1200 கிலோமீட்டர்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன் நமக்கு அப் அண்ட் டவுன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா கொழுக்குமலை. இது வந்து தமிழ்நாட்டில் உள்ள இடம்தான். ஆனால் இதுக்கான வழி வந்து நம்ம கேரளானா மூணார் போயிட்டு மூணார்லேருந்து 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்க சூரியநல்லின்ற கிராமத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கேருந்து தான் வந்து ஜீப் சஃபாரி மூலமாக தான் போக முடியும். பைக்கு கூட ஆஃப்ரோடிங் பைக் இருந்தாலும் அதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற ஜீப்பை வச்சு மட்டும்தான் நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த இடம் வந்து எப்படி ஏற்பட்ட இடம் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் இன்னமும் என் ஆஃபீஸில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே வந்து கொழுக்குமலையா அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராவல் பண்ணுறவங்க, ரைடர்ஸ்னு சொல்ல, ட்ராவல் பண்ணுறத அதிகமாக ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த கொழுக்குமலையை பற்றி தெரியும். ஆனால் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்குது இந்த இடம். ரொம்ப அழகான இடம். அந்த இடத்துக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது. அதில் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சமான விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேகத்துக்கு மேலே சூரிய உதயத்தை பார்க்குறது. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் போகிறேன். அது எப்படி வரும்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா வந்து சீசன் டைம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது கொழுக்குமலைக்கு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த் தான். இந்த ரைடே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் போஸ்ட்போண்ட் ஆகி வந்திருக்கு. நான் பிப்ரவரி மந்த் போக வேண்டியது. என்னோடய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும், கல்வராயன் மலை போயிருப்பேன். அந்த கல்வராயன் மலை போன அன்னைக்கு தான் வந்து நாங்கள் வந்து கொழுக்குமலை ரீச் ஆகிருக்க வேண்டிய இடம் டேட்டு. ஆனால் அன்றைக்கி அங்கே போகிறது வந்து கேன்சல் ஆனதுனால சரி நம்ம சோலோ ரைடாக போவோமே அப்படின்ட்டு கல்வராயன் மலைக்கு போயிருந்தேன். இது வந்து குரூப் ரைடு தான். எங்கள் என்ஃபீல்ட் சிண்டிகேட் மெம்பர்ஸ் ப்ளஸ் வந்து இன்னும் சில மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து போகிறோம். நியர்லி 17 மெம்பர்ஸ் இந்த இதில் குரூப்பில் ஆட் ஆகிருக்காங்க. நாங்கள் எல்லோரும் வந்து கூடுவஞ்சேரியில் ஒரு டீ கடையில் வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நான் ஃபியூவெல்லாம் வந்து டேங்க் ஃபில் பண்ணியாச்சு, ஏர் செக் பண்ணியாச்சு, செயின் லூப் அடித்தாச்சு. சரி அவ்வளோதான். நம்ம வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டு அங்கேருந்து வீடியோ கன்டினியூ பண்ணுறோம். ஓகே, நாம் நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்டுக்கு வர போகிறோம். பசங்களாம் வந்துருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம 4 o'clock வந்து அசம்பிள் டைம் சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ டைம் என்ன, 4:02, ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். 4 o'clock இங்கே வந்துட்டோன்னா ஒரு 10 நிமிஷம் வந்து எல்லோரும் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு 4:25 வந்து ப்ரீஃபிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 4:30 அந்த டைம்லாம் கிளம்பிடுவோம். இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். எப்படி ஆளுங்க வராங்கன்றதை பொறுத்து தான். ஸோ இங்கே லெஃப்டில் வந்துட்டாங்க. இங்கே கேப்டன் செம்ம டென்ஷனில் இருக்கார். இங்கே வந்திருக்க ரைடர்ஸ் 1-2 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் கியர்ஸ் எல்லாருமே கம்பல்சரின்னு சொன்னது. ஆனால் அவங்க ரைடிங் ஜாக்கெட் மட்டும் போட்டு வந்திருக்காங்க. நீ கார்டு கூட இல்லை, ரைடிங் பூட்டு கிடையாது. கேப்டன் ரிஸ்க் எடுக்கவே மாட்டான் எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்தில். அதனால் காலையிலே செம்ம டென்ஷனில் இருக்கான். ஆளுங்க எல்லாம் வேறு செம்ம லேட்டாக வர ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ செம்ம காண்டில் இருக்கான். பாருங்கள் அந்த பக்கம் உங்களுக்கு தெரியானா கடுப்பில் இருக்கான். இன்னைக்கு வந்து 2வது பேஷண்ட் டெட் பாடி ஆயிருக்க வேண்டியது இவர் தான். இந்த நீ கார்டு மட்டும் இல்ல, இந்நேரம் வந்து செதுக்கி இருப்பாங்க. கட் பண்ணி நீங்க அதெல்லாம் விடுங்க. கைஸ், இவன் ஒரு ஹெல்மெட் ஒரு அப்கிரேட் ஒன்னு பண்ணிருக்கான். அந்த கர்மத்தை நீங்க பாருங்க. என்ன அப்கிரேட் பாருங்க. லைட் போடுங்க. லைட் எதுக்கு ஓகே வரைக்கும் என்னால முடியல கைஸ். மைக் சரி பண்ணீங்களா இல்லையா? பண்ணிட்டேன். போன வாட்டி பாண்டி ட்ரிப்ல மைக் சரி பண்ணி இத மாட்டிட்டு வந்துட்டான். இல்ல இதோட இது மச்சான் இது இப்படி ஆடுதுடா. டேய் இத இங்க பாரு மச்சான் இப்படி ஆடுது மச்சான். இங்க பாரு. கைஸ், நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு ரைடர் வரல. 4:25 வந்து எங்கள் ரைட் அவுட் டைமு. 5:10 ஆக்சுவலி. ஆல்மோஸ்ட் எல்லா பைக்கும் வந்துடுச்சு. இன்னும் எங்கள் கேப்டன் என்ன முடிவில் இருக்காருன்னு தெரியல. இப்போ அவனை விட்டுட்டு அவன் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோன்ட்டு போக போகிறாரா? ஆனால் அப்படி போக மாட்டார் எங்கள் கேப்டனு. நம்ம வண்டி இதோ நிற்குது.
நம்ம ஹெல்மெட்டை பார்த்து இவனுங்க கலாய்க்கிறானுங்க. ரசிக்க தெரியாத ரசனை இல்லாத பாய்ஸ் இவனுங்க. அதான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. பிளாக் ஃபியூரியோட அருமை தெரியாதவங்க. டூத்லெஸ்னா என்னன்னு தெரியுமா அவனுக்குலாம்? எங்களுக்கு பின்னாடி ஒரு ரைட் குரூப் வந்து வண்டலூர்ல நின்றுருந்தாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடியே நாங்களாம் வந்தோம். நாங்கள் இன்னமும் இங்கே நின்றுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். மொத்தம் 17 ரைடர்ஸு எல்லோரும் வந்துட்டாங்க. இம்ரான் எல்லோரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிச்சுவல்ஸ் கொஞ்சம் பண்ணுறாங்க. ஏன்னா கொஞ்சம் லாங் போகிறோம் அப்படின்றதுனால தேங்காய்லாம் உடைச்சிட்டு நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறோம். தெறிக்க விட்டாச்சு. தெறிக்க விட்றோம். வாங்க 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 வாங்க. 5:28. சையத் ப்ரோ, இம்ரான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவன் என்ன பிரச்சனை இல்லை, வந்துடுவான். நீங்கள் போங்க. அஃபிஷியலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். நாங்கள் 9 o'clock ட்ரிச்சி ரீச் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. இப்போ அது இம்பாசிபிள். போகணுன்னா போகலாம், ஆனால் நிறைய நியூ ரைடர்ஸ் இருக்காங்க. அதனால் வந்து புஷ்லாம் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் 110 அவ்வளோதான் போவோம். இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப். அதுக்கு நடுவில் எதுவும் ஸ்டாப் கிடையாது. உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 hour தான், 1/2 hourல மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகேங்களா? மக்களே, ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இன்னும் மேல்மருவத்தூரை கூட நாங்கள் இன்னும் தொடல. டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன 6 மணி. புது ரைடர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க வந்து தாண்ட மாட்டுறாங்க, பயப்படுறாங்க. நாங்கள் எப்படி வந்து ரைடு ஆர்கனைஸ் பண்ணுவோன்னா, ஒரு லாங் ரைடு வருதுன்னா அந்த லாங் ரைடு வரவங்க எல்லாருமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரைடு வந்து கூப்பிட்டு போவோம். ஸோ அதில் தான் வந்து நாங்கள் எப்படி போகிறோம், புதுசாக வந்தவங்க எப்படி வரணுன்றதுலாம் தெரியும். இது வந்து ஷார்ட் டைம் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்தாங்க. அவங்களாம் நியூ ரைடர்ஸு. அவங்கள வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரைடு கூப்பிட்டு போக முடியல எங்களால். இப்போ அவங்களால மொத்த குரூவுமே வந்து 2ஆக ஸ்ப்ளிட் ஆகி எங்கள் லீடு வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டுருக்காரு ஒரு 7 பேரோட. மீதி பின்னாடி 10 பேர் ஒரு வண்டினால் இவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். 2 பேருக்கும் அவ்வளோ கேப்பு. ஆக்சுவல் பிளான் 9 o'clock நாங்கள் ஒரு ட்ரிச்சில் இருந்துருக்கணும். இன்றைக்கி டிலே ஆனதுனால ஒரு 10:30க்காவது ரீச் ஆகணும் ட்ரிச்சி. ஏன்னா இன்றைக்கி வெயில் அவ்வளோ இருக்க போகுது. ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரிச்சி ரீச் பண்ணுறது தான் எங்களோட மெயின் கோலு. அதை எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுமோ அதை பண்ணால் தான் எங்களால் வந்து அங்கே கொழுக்கு மலை பேஸுக்கு வந்து அந்த டைமிங்க்கு போக முடியும். மக்களே, சூரியன் வந்து உதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்த்தீங்களா? மரம் மறைக்குது, ஆனால் சூப்பராக தெரியுது. அந்த ஒரு பைக் மட்டும் தனியாக விட்டு வந்திருக்கோம். ஒரு டைல் சப்போர்ட் மட்டும் கொடுத்துட்டு அவரை வந்து நீ கூப்பிட்டு வந்துருப்பா, உளுந்தூர்பேட்டை வரைக்கும் கூப்பிட்டு வந்துரு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் தனியாக வந்துட்டுருக்காங்க. நாங்கள் வந்து எங்கள் கான்வாய் கூட லீடு கூட ஜாயின் பண்ணிட்டோம். முடியும் ஆக்சுவலி இப்படி தான் போகணும் குரூப் ரைடுன்ற போது. ஏன்னா நாங்கள் ரொம்பவும் வந்து புஷ்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இதே வந்து அவங்களால வந்து, அதாவது இந்த ஸ்பீடே அவங்களால வர முடியலன்னா குரூப் ரைடு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். லீடே ரொம்ப ஸ்லோ பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ சரி அவர் வரட்டும் அப்படின்ட்டு. நான் 3 மணிக்கு அங்கே பேஸ் கேம்ப் ரீச் பண்ணிடலான்னு பிளான் பண்ணது. இன்றைக்கி எத்தனை மணிக்கு போக போகிறோன்னு தெரியல. எனக்கு பின்னாடி இப்போ சூரியன் இருக்குது, தெரியுதுங்களா? எனக்கு இங்கே ப்ரிவியூவிலே செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வியூ எப்படி வரும்ன்றது நான் சிஸ்டமில் பார்க்கும்போது எப்படி இருக்க போகுதுன்றது ரொம்ப ஆர்வமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இதே பின்னாடி கோல்டன் எல்லோ கலரு செம்மையாக இருக்குதுல்ல? இந்த மாதிரி சைடில் சூப்பராக சூரியன் இருக்குது. அந்த இடத்துல வந்து என்னால் நல்ல ரோடு கிடைக்க மாட்டேன். இந்த மாதிரி டைவர்ஷன் ரோட்டில் வியூ செம்மையாக இருக்குது.
டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரி 7:41 ஆகுது. இப்போ தான் வந்து உளுந்தூர்பேட்டை ரீச் ஆகிருக்கோம். எந்த ஹோட்டலுக்கு வந்தால் வசந்த பவன் இங்கே நிப்பாட்டிருக்கோம். நம்ம எப்படியும் சாப்பிட போகிறல, ஜஸ்ட்டு வந்து பேட்ரிஸ் சார்ஜஸ் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு திருப்பி இங்கேருந்து கிளம்ப வேண்டியது தான். இன்னும் அந்த 2 பசங்க இன்னும் வரவே இல்லை. அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். சரி, உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு. இது ஜஸ்ட்டு டீ பிரேக் தான். டீ பிரேக் தானே மச்சான் இது? டிஃபன் பிரேக் இல்லைல்ல? ட்ரிச்சி தான். தோ பண்ணுறேன்டா. எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டாங்க. ட்ரிச்சில் பண்ண வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் இங்கே, ஏன்னா டைம் ஆகிடுச்சு, 8 மணி ஆகிடுச்சு. அதனால் இங்கேயே முடிச்சாச்சு உளுந்தூர்பேட்டையிலேயே. முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபியூல் ஸ்டாப்பு, அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் லஞ்சு. இதுதான் வந்து பிளான். ஸோ போகிற வழியில் இந்த ரோடெலாம் வந்து ரெகுலராக போயிட்டுருக்க ரோடு தான். நான் 3 ரைடுக்கு இதே ரோட்டில் போயிருக்கேன். ஸோ நான் ட்ரிச்சிலாம் போனதில்லை. ட்ரிச்சிக்கு அப்புறம் வந்து இல்லை ட்ரிச்சிக்கு போயிட்டு அங்கேருந்து கன்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. கைஸ், இதுதான் வந்து ட்ரிச்சி மலைக்கோட்டை. ரைட்டில் இங்கேருந்து லைட்டாக தான் தெரிஞ்சுது ட்ரிச்சியோட அடையாளம். இந்த மலைக்கோட்டை மேலே நல்லா க்ளீனாக இருந்தது, தெரிஞ்சுது. இப்போ ஃப்ரிட்ஜு மேலே இங்கே தெரியல. அங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குதா? அந்த ஃப்ரிட்ஜு மேலேருந்து தெரியும்னு நினைக்கிறேன். ட்ரிச்சி டவுன் எங்கே ரைட் எடுக்கணும்? ஏன்னா மதுரை போகக்கூடாது, அதனால் எப்படியும் ரைட் எடுக்கணும். அது எங்கே மேப்பை? ஓ, எனக்கு பின்னாடி தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஓரளவுக்காவது தெரியும்னு நினைக்கிறேன், காமிக்கிறேன். அதான் ட்ரிச்சி மலைக்கோட்டை. ஸோ நம்ம ட்ரிச்சியை ரீச் பண்ணிட்டோம். நல்ல டைமிங்கில் தான் வந்திருக்கும். ஏன்னா சாப்பாடு பிரேக்கு அது ஒரு 40 மினிட்ஸு. அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் ஸ்டேஷனில் வந்து அங்கே ஒரு 15 to 20 மினிட்ஸு. அப்படி பார்த்தாலுமே 10:52 தான் ஆகுது இப்போ டைமு. 5:35 கூட வஞ்சர்லேருந்து எடுத்தோம். நல்ல டைமிங் தான். வண்டியை எடுத்து 91 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். அதுக்குள்ளே ஒரு பிரேக்கு. ட்ரிச்சி அமிர்தாஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே தான் மேக்கரி நாங்கள் போகும்போது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இன்றைக்கி 2 ஸ்டாப் நிப்பாட்டியாச்சு. 2த்துலேயுமே நம்ம எதுவும் சாப்பிட போகிறதில்ல. தூக்கம் வரல, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு கன்ஃபார்மாக லஞ்ச் பிரேக்கு அங்கே போயிட்டு. ஆனால் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தூக்கம் நமக்கு வருமானு தெரியல. இவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இப்போ எல்லாம் தூக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்கும். ட்ரிச்சி அமிர்தாஸ்லேருந்து கிளம்புறோம். இங்கேயே 1 hour உட்காந்தாச்சு. ஏன்னா எல்லாருக்குமே செம்ம தூக்கம் போட்டுருக்கு. நானும் 12 மணி ஆனதுக்கப்புறம் என்னோடய பாசிங்க முடிச்சுட்டு ஒரு ஜூஸும் ஒரு டேட்ஸ் பைட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அதையும் சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இதோட திண்டுக்கல் போயிட்டு திண்டுக்கல்லில் லஞ்ச் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இதுதான் ஸ்டேக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு சின்ன டீ பிரேக் எதாவது இருந்தால் டீ பிரேக் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெயில், சரியான வெயில். ரன்னிங்கில் தெரியாது. இந்த ஜாக்கெட்டு வந்து போட்டுக்கிட்டு சும்மா நடந்தோன்னா அவ்வளோதான், உள்ளெல்லாம் புழுங்க ஆரம்பிச்சிடும். ரன்னிங்கில் அந்தளவுக்கு வென்டிலேஷன் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. ஆனாலும் ஹீட்டு வந்து நல்லாவே உள்ளே அப்சர்வ் பண்ணும். அது பழகி தான் ஆகணும். அது ஒன்றும் சொல்ல முடியாது. மறுபடியும் திண்டுக்கலை நோக்கி பயணம் தொடங்கியது. திண்டுக்கல் பைபாஸில் போயிட்டுருக்கோம். திண்டுக்கல் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ரோடு தான் செம்மையாக இருந்தது. இந்த ரோடு வெயில் அதுக்கு மேலே செம்மையாக இருக்குது. கருப்பு ஜாக்கெட்டுக்கும் அதுவுமா ரன்னிங்கில் பெருசாக தெரியல எதுவும். ஆனால் இது ஹீட்டு, செம்ம ஹீட்டு. எங்கேயாவது நின்னோன்னா புழுங்க ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு இருக்குது. ரோடு நல்லா காலியாக இருக்குது. அடித்து பிடிச்சிட்டு போயிட்டுருக்கோம். எங்கள் ரைடர்ஸ் ஒரு 3 பேர் இன்னும் பின்னாடி இருக்காங்க. ஒரு 1 hour ஆகுது, இன்னும் எங்களை ரீச் பண்ணல. போயிட்டு இருக்கோம்.
3 பேருமே வந்து 2 மார்ச்சில் ஒரு ஸ்வீப் சப்போர்ட் 3 பேருமே பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தவர் கைட் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டார். இப்போ இவங்க 3 பேரும் இன்னும் வரல. செம்மையாக இருக்குது இந்த ரோடு. சைடில் தென்னை மரம், ரோடும் காலியாக இருக்குதா. பசங்க எல்லாம் இன்டர்காமில் வந்து பாட்டு பாடிக்கிட்டு இது பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா வெயிலில் அதுவும் இந்த வெயிலில் நம்ம எனர்ஜியெல்லாம் அந்த ஒரு விளம்பரம் வரும் தெரியுங்களா, ஏதோ குளுக்கான் டி விளம்பரம்னு நினைக்கிறாது. அந்த சூரியன் ஸ்ட்ராவ் போட்டு உறிஞ்சுமே, இங்கே சூரியன் ஸ்ட்ராவ் போட்டுலாம் உரியல, சம்மர்சிபிள் மோட்டரை போட்டு உரிகிற மாதிரி உரியுது. ஹைட்ரேஷன் பேக் இல்லைன்னா அவ்வளோதான், சேர்த்துட்டோம். நான் ஹைட்ரேஷன் பேக்லேயும் வந்து எலக்ட்ரால் பவுடரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அப்பப்போ அதையும் குடிச்சிக்கிறேன். ஹைட்ரேஷன் பேக்கே உள்ளே சூடாகுது, அந்த அளவுக்கு ஹீட்டு. அந்த எலக்ட்ரால் பவுடர்லாம் போட்டு வச்சதுனால பரவாயில்ல இப்போ. ஏன்னா தண்ணி குடிக்கல அப்படின்னா கிராம்ப் வந்துடும். கிராம்ப்லாம் வந்துடுச்சுன்னா ரைட் பண்ணும்போது அவ்வளோதான், முடிஞ்சுது சோழி. கால் நீட்டி வச்சுட்டெல்லாம் ஓட்டவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி வெயில் டைமில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக்கு இல்லை அடிக்கடி நிப்பாட்டி தண்ணி குடிக்கிறது இதெல்லாம் பண்ணுங்க. இல்லைன்னா பாடி டக்குன்னு டீஹைட்ரேட் ஆகிடும். டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா கிராம்ப்லாம் வந்துடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஆளுங்க வந்துட்டாங்களா? இந்த மாதிரி தெரியுது. திருப்பி திண்டுக்கல் போய் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இங்கேருந்து இப்போ கொழுக்குமலை எத்தனை கிலோமீட்ரு? 159 கிலோமீட்டர் தான். திண்டுக்கல்லில் சாப்பிட்டு 1.5 மணி நேரம் 150 கிலோமீட்டர் வரும். மதுரை, வேடச்சந்தூர், பழனி. எங்கள் ஆள் வந்துட்டார். இல்லைங்க, நான் பேசிட்டு வரேன் அவங்ககிட்ட. இன்னும் மீதி 2 பேர். ஆமாம், என்னடா காலியாக இருக்குது? மண்மனம் ஹோட்டல் நாங்கள் சாப்பிட போகிறோம். லஞ்சு டைம் என்ன 1:20 1:30. ஆமாண்டா, வெஜ்ஜு தான்டா. வேற என்ன? சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் என்னோட நிலைமை என்னன்னு தெரியும். தூக்கம் வருதா வரல. ரைடு பண்ணாம இது ஒரு 5 நிமிஷம் கூட போட முடியல. ரைடு பண்ணும் போது பெருசா தெரியல. மண்மனம்ல நல்ல ஒரு சாப்பாடு. நான்வெஜ் சாப்பிட்டவங்களாம் க்ரோப்ரோ. உனக்கெல்லாம் எதுக்குடா கோப்ரோ? போ போ போ. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். சாப்பிட்டோன்னே என்ன எல்லாம் நல்லா தூக்கம். எனக்காவது பரவாயில்ல, நான் வெஜ்ஜு. நான்வெஜ் சாப்பிட்டவங்கலாம் சுருண்டுட்ருக்கேன். ஏன்னா வெயில் அந்த மாதிரி வெயில் இல்லை. மலையை ஒட்டின மாதிரி ரோடு வருது அப்படியே. எனக்கு முன்னாடி அப்படியே மலை இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அந்த மலையை ஒட்டி தான் அந்த ரோடு போகுது. நான் இங்கெல்லாம் வந்ததில்லை, அதனால் இது எல்லாமே எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுது. இப்போ மலை இவ்வளோ க்ளோஸில் இருக்குது, இந்த மலை மேலே நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்ற போதெல்லாம், எந்த மலை மேலே ஏறும் போதும் எனக்கு அந்த ஃபீல் தான் வரும். இந்த மலை மேலே நம்ம வண்டி ஓட்ட போகிறோம் அப்படின்ட்டு. பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. ரெண்டு பக்கமும் இப்போ மலை. இவ்வளோ நேரம் தென்னை மரத்துக்கு நடுவில் வந்துருந்தோம், இப்போ மலைகளுக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லேண்ட்ஸ்கேப் மாறிக்கிட்டே வருது. இதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராவல்ஸ்லாம் வர்றது.
கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் அங்கே பாருங்க ஃபுல்லாக தென்னை மரம். அப்படியே அதை முடிகிற இடத்துல மலை. வாவ். ஒவ்வொரு ரோடும் அழகாக இருக்குதுங்க. அப்படியே இந்த உள்ளே போக போக அந்த காட்டு வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு பக்கத்தில் போக போக வெஸ்டர்ன் காட்ஸ் உள்ளே தான் வந்துட்டுருக்கோம். இப்போ அந்த டெரெயின் அப்படியே மாறுது. இந்த பக்கம் நிறைய போயிட்டு வந்தவங்களுக்குலாம் வந்து இது பெருசாக தெரியுமா தெரியாதுன்னு தெரில. எனக்கு ரொம்ப அப்படியே மெஸ்மரைசிங்காக இருக்குது. வாவ் அப்படின்ட்டு. லெஃப்ட் சைடில் பாருங்கள், எனக்கு பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய மலை. சின்ன வயசில் இங்கே இல்லை, அந்த பெருங்குளத்தூர் பைபாஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல திண்டிவனம் சைடெலாம் வரும்போது ரைட் சைடில் வந்து சின்ன சின்ன மலையெல்லாம் இருக்குல்ல, அந்த மலையை பார்த்தே வந்து நான் இங்கே மலை மேலே வீடு இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும்ல அப்படின்னு யோசிப்பேன். இந்த மாதிரி மலையெல்லாம் பார்க்கும்போது அப்படின்றது. இல்லைடா இதுக்கே இப்படி சொல்கிறேன், லே லடாக்லாம் போனால் அவ்வளோதான், நீ மயங்கி விழுந்துட போட்டிருக்க அப்படின்னா, இது தானே இப்போ தானே ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டாக, அதனால் இதுவே எனக்கு பெரிய விஷயந்தான். எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி முன்னாடி இப்படி ஒரு மலை, இதை பார்த்துட்டு உனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் எதுக்குடா வரீங்க அப்புறம் ரைடுக்கு? வாங்க 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 வாங்க, தூக்கம்லாம் வரக்கூடாது. கமான் பாய்ஸ், சேர் அப். டேய் அப்படி இல்லைன்னா இப்போ எங்கேயாவது கொஞ்சம் நிப்பாட்டலாம்டா. அவன்கிட்ட ரெசார்ட் லொக்கேஷன் மட்டும் வாங்கிட்டு நம்ம பொறுமையாக கூட போய்க்கலாம். டேய் தூங்காதடா டேய். டேய் அவன் தூங்கிட்டு இருக்கான்டா அவன். சரி விடு, அப்போ வர பெட்ரோல் பங்க்ல எங்கேயாவது நிப்பாட்டு, தண்ணி ஃபில் பண்ணிட்டு கிளம்பலாம் நம்ம. டே அடிக்கிற வெயிலுக்கு தண்ணி எப்படிடா 2 லிட்டர் 10 லிட்டர் கூட பத்தாதடா. நான் அந்த எலக்ட்ரால் பவுடர் போட்டதுனால கொஞ்சம் குடித்தாலே ஓரளவுக்கு தாங்குது. போடி மூணார் ரைட்டு, கம்பம் ஸ்ட்ரைட்டு, லெஃப்ட்டு தேனி. ஜூஸ் ஷாப் கரெக்டாக மூணார் போகிற அந்த ஜங்ஷனில் வந்து இந்த டீக்கெட்டில் ஐயங்கார் பேக்கரின்ட்டு, அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் தான் பாட்டில்டு, அந்த கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். ரைடர் ஒருத்தரோட ஃப்ரண்ட்டு டிஸ்க் பிரேக் ஏதோ ரொம்ப டைட்டாக பிடிக்கிற மாதிரி இருக்குதான். இப்போ இங்கே எதுவும் சர்வீஸ் இதெல்லாம் கிடைக்காது. இங்கேருந்து விட்டால் ஸ்ட்ரைட்டாக திண்டுக்கலுக்கு தான் போகணும். அதான் எங்கள் லீடிகிட்ட சொன்னேன். சரி நான் வெயிட் பண்ணுறேன், நீ அங்கே வா, அப்படி பார்த்துக்கலாம் இங்கே வந்து அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு ரைடப்போ யாருக்காவது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகிடுது. ஆனால் இந்த மாதிரி நேரத்துலையும் சைடில் பார்த்தீங்களா உங்களுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, பச்சை பசேல்னு சூப்பராக. ஆளுங்களாம் அவங்க நின்ட்டாங்க. ரோடே செம்மையாக இருக்குது. இந்த வார்த்தையை மட்டும் நான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ரோட்டில் வந்ததுலேருந்து. ரைட் சைடில் இந்த தென்னை மரம் சைடில் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த மலை அவ்வளோ அழகாக இருக்குதுப்பா. ஸ்ட்ரிட்சில் ஒழுங்காக தெரியுமான்னு தெரில, இந்த பக்கம் காமிக்கிறாருங்க. ஓ பாருங்க எப்படி இருக்குது, அழகாக இருக்கா? அவ்வளோ மக்கள், இன்னும் ஒரு 1/2 hour அப்படியே இப்படியே போயிட்டு இருந்தோன்னா அந்த சூரியன் அப்படியே கீழே இறங்கி ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்கை வந்து ஒரு கோல்டன் ஹவர்ஸ் ஒன்று உருவாகும். அந்த மாதிரி ஒரு வியூ வந்து அழகாக இருக்கும். அதை பார்ப்போன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் பாருங்கள், எங்கள் கான்வாய் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்க. தெரியுதுங்களா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் சொன்ன அந்த கோல்டன் ஹவர்ஸ் வரப்போகுது. இப்பயே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. ஓ பாருங்கள், இது அப்படியே நிழலாக செம்மையாக இருக்குது. இந்த ரோடு 2 பக்கம் மரம் அப்படியே ஆர்ச்சி மாதிரி மறைச்சிருக்குது. நான் இந்த ஏலகிரி மலையை பார்த்து அவ்வளோ ஆச்சரியப்பட்டவன். இந்த மலை பாருங்கள் அப்படியே
செம்மையாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. ஐயோ, அந்த ஆரஞ்சு கலரில் வராது போல் இருக்கே, பார்க்க முடியாது போல் இருக்கே, அப்படியே ஃபேடாகும் போல் இருக்கு. சரி, ஓகே, போவோம் அப்படியே அந்த பக்கம். இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் போனால் கொஞ்சம் வெளிச்சம் வருதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுவோம். வாவ், மலரோட ஆரம்பிச்சிச்சா? சூப்பர். ஓ, ஆரம்பிச்சாச்சு மலரோடு. வா 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 வா, மலை மேலே ஆனால் வண்டி ஓட்டுறதே ஒரு தனி சந்தோஷம். பாருங்களேன், என்னமா இருக்குது, இவ்வளோ தென்னை மரம், இங்கேருந்து விண்மில்லாம் தெரியுது சூப்பராக. கீழே தென்னை மரம்லாம் எப்படி சூப்பராக தெரியுது, சின்ன சின்ன செடி மாதிரி தெரியுது தென்னை மரம்லாம். இதே மாதிரி கோயில் அந்த அச்சங்கோயில் போகிற ரூட்லேயும் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு அப்படியே இருக்குதுடா இது. இந்த பாலம், அந்த கோவில், செம்மையாக இருக்குதுடா இந்த இடம். வேற கார் வருது, பார்த்து வா. இதில் பெரிய ஹேர்பின் எஸ் பெண்ட் தான்டா, ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுடா. வாடா வர்றா, மரம்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. வாடா வாடா, இந்த பெண்டும் நல்லா இருக்குடா, வாடா. ஆனால் என்ன ரோடு தான் சரியில்லை அந்த இடத்துல. அதான் மரமா, அந்த கிரீன் கலர் பனியா? இது வீடா என்னடா, வாட்ச் டவராடா? ஓ, கடையா, ஹோட்டல் ரிசார்ட். ஆமாம், லொக்கேஷன் செம்ம லொக்கேஷன் அது. செம்மையாக இருக்குதுல்ல. எஸ், டை ஜை. பெண்டுடா, நாய் வருதுடா, பார்த்துக்க. அப்படியே மேலே ஏற ஏற அப்படியே சீனரி மாறிக்கிட்டே போகுதுல்ல, இருந்து ஒன்றுனா அப்படியே. நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. பஸ்ரா பஸ்ரா. என்னதுடா, நீ ஏன் தனியாக புலம்பிட்டு போகிற? போன்னு விட்டோம் நாங்களும். காராண்டா, இதுதான் போடி. ஓ, இப்போ கேரளா உள்ளே போகிற, இப்போ தான் கேரளா உள்ளே போக போகிறோமா நம்ம? ஓகே. ஃபாக் லைட்டு ஹெல்மெட் மவுண்ட்டில் இருந்தாலும் பிடிப்பாங்க. அதான் ஹெல்மெட் மவுண்ட்டில் இருந்தாலும் பிடிப்பாங்க. ப்ரோ ப்ரோ, அந்த கோல்டன் ஹவர்ஸ் பாருங்க ப்ரோ, செம்மையாக இருக்குது. இப்போ தான் வந்துடுச்சு ப்ரோ அந்த. வாடா வாடா, உள்ளே வந்தாச்சுலடா. ப்ரோ அந்த பார்த்தீங்களா, இதை மிஸ் பண்ணிட்டோமே நினச்சேன் ப்ரோ. அங்கே பாருங்க ப்ரோ, கலரை பாருங்க ப்ரோ, சூரியனோட கலரை. வாவ், என்ன இடத்துலையும் தான். வா, அதுவும் என்டி நான் ரெக்கார்ட் போட்டேன். நான் செம்மையாக தெரியுது. நான் இல்லை, நான் இதை மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினச்சேன். இது கேரளா ரோடு பா. இன்னும் கொஞ்சம் அப்படியே இறங்கி இறங்கி இன்னும் சூப்பராக இருக்கும் போல் இருக்கு. வாவ், ரோடு செம்மையாக இருக்குதுல்ல.
தாறுமாறா இருக்கு. அதான் நம்ம ரோடுக்கும் கேரளா ரோடுக்கும் பார்த்தீங்களா வித்தியாசத்தை? ம். ப்ரோ கேமரா ஆஃப் பண்ணவே மனசு வரல ப்ரோ எனக்கு. ஆ. வா. ஊ! செம்ம. ஆமா. இல்லண்ணா, அங்க ஏறும்போது ஃபுல்லா சூரியன் போயிடுச்சு. நம்ம பார்க்க மாட்டோம். இதோட அப்படியே இருட்டிட்டு தான் போகுதுன்னு நெனச்சிட்டு இருந்தேன். ஆமா. இறங்குறோம். இறங்குறோம் இப்ப மலையிலேருந்து கீழ ஏறி இந்த பக்கம் இறங்குறோம். ஓகே, ஓகே, ஓகே. நிஜமா எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ப்ரோ அந்த சூரியனை பார்க்க பார்க்க. ம். ம். இன்னும் கொஞ்ச நேரம் மேலே இருந்துருக்கலாம் ப்ரோ அந்த சூரியன் கொஞ்சம் மறையிற வரைக்கும். ஆமா. ம். வேணாம். அதான் பக்கத்துல ரூம் பக்கத்துல வந்துட்டோம்ல. ஃபுல்லா ஓட்டும் இது பார்த்துக்கலாம். வாவ்! ஏய் வாவ்டா! ஆ. போங்க, போங்க, போங்க. வாவ்! இதெல்லாம் பார்க்காம எப்படி போறது? இத பார்த்தீங்களா? வியூவ. என்னாமா ப்பா! டேய் இந்த ரோட்ட பார்றா அனிஷு. ஐயோ! வாவ்! ஏன் ஏன்ட்ரா இது? வா ஏய்! வா! இதோ பார்றா நான் கைய விட்டுருவேன்டா. ஆ? சூப்பரா இருக்குது ப்ரோ. இல்ல இல்ல மதியம் அந்த வெயில்ல அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது ஒர்த்துன்ற மாதிரியான ஒரு சில விஷயம்லாம் நடந்துச்சு இப்ப. ஆ. சரி இப்போ போகணுமா வேணாமா? இப்போ போகலாமா வேணாமா? இவங்களாம் இங்கே பெரும் போராட்டமாக இருந்தது. மேலே போய் பார்க்கிங் தேட போயிட்டு அங்கே 2-3 பைக்கு கீழே விழுந்து அவங்க சொல்கிறது இவனுக்கு புரியல லீடுக்கு. நாங்கள் பேசுறது அவனுக்கு புரியாமல் இப்போ தான் ஏதோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி போகிறேன். இங்கே நிற்கிறது பிரச்சனை கிடையாது. இது வந்து யானை வர வழி தடம்னு எல்லா இடத்துலையும் போட்டிருக்குது. ஃபுல்லாக இருட்டாக வர இருக்குதா, யானை வரது நமக்கு கண்ணு கூட தெரியாது. சத்தம் போட்டாலே தெரியும். சத்தம் போடாமல் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் கொஞ்சம் திக் மூமெண்ட்டாக இருந்தது. இப்போ கிளம்பி போகிறோம். அங்கே போய் ரீச் ஆகிட்டோன்னா போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நைட்டு வெளியே லோக்கல் சைட்ஸ் எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு பிளான் போட்டிருந்தோம். அது முடியாது, இருட்டிடுச்சு. இதுக்கப்புறம் வெளியே போகிறது சேஃப் கிடையாது. அதனால் சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயரில் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போயிட்டு படுத்து தூங்க வேண்டியது. ஏன்னா விடிய காலைல 3 மணிக்கு எழுந்திருக்கணும் நம்ம சஃபாரி போகிறதுக்கு. அதான் ஏண்டா இவ்வளோ தூரம் இந்த பக்கம் வரத்துக்காடா அங்கே போயிட்டு மேலே 4 பேர் விழுந்துட்டு வந்து எஞ்சி வந்தீங்க. மார்க்கெட் பிளேஸ்ரா. என் ஒய்ஃபுக்கு ஏதாவது வாங்கலாம் கேட்டுகிட்டே இருந்தேன். ரைட்.
மச்சான் எனக்கு தலை வலிக்குது, போயிட்டு எதையாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஒரு டேப்லெட்டை போடணும்டா, டோலோ போடணும்டா. தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது எனக்கு. பின்னாடி கார்றாடே. ஏய் ஜனா, கார் ரிவர்ஸ் வரும்போது ஏன்டா பின்னாடி போய் நிற்கிறீங்க? இல்லை அவன் போட்டும் அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு போங்கடா. ஆளின். ஓ இது டீ எஸ்டேட்டா இது? ரைட் சைடு ஃபுல்லாக டீ எஸ்டேட்டா? ம் செம்மையா இருக்குதுடா. அதான் டேய் செம்மையா தெரியுறீங்களே எல்லாம். ஏய் பூனை வரான் பூச்சாண்டி ரயிலு. ஏய் இது பகல்ல வந்திருந்தா கூட இவ்வளவு சூப்பரா இருந்திருக்குமான்னு தெரியலடா இது. எது அந்த கோயிலா? என்னடா மரண ஆஃப்ரோடிங் எடுத்துட்டு போறாங்க? எங்கடா இங்க ஸ்டே கண்ணு கெட்டு தூரம் இருக்கீங்கல்ல? ஐயோ விட்டேன்டா. எனக்கு தெரியல. பல மணி நேரம் போராட்டம் கழிச்சு எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. இங்கேருந்து இப்போ எல்லாத்தையும் அன்பேக் பண்ணிட்டு கீழே போக போகிறோம். கீழே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். இதுதான். சரி கீழே போயிட்டு நான் என்னென்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை நாங்கள் ஏதாவது டென்ட் சொன்னாங்க. இங்கே பார்த்தா இந்த பரதேசி படத்தை ஷூட்டிங் கூப்பிட்டு போகிற மாதிரி எங்களை கூப்பிட்டு போய் உள்ளே வந்து வச்சு குமுறு ஒரு சொட்டு வெளிச்சம் கிடையாது. முன்னாடி தான் தெரியுதுங்களா உங்களுக்கு? இம்ரானுக்கு பகல்ல கண்ணாடி போட்டாலே பசுமாடு தெரியாது. இல்ல உங்க பேக் வாங்க. ஒரே பேக் தான் போட்டுக்கறாரு. ஹெல்ப் பண்ணுமா? இல்லன்னா எடுக்க மாட்டேன். செல்லம் இது என்ன செல்லம்? இது செமையா இருக்கு. இங்கே தான் கேம்ப் ஃபயர் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். போய் மச்சான் அந்த ரூமில் போயிட்டு லக்கேஜை வச்சாலே அந்த ரூம் அடைஞ்சிரும் போல் இருக்கு. எங்கே தூங்குவோம் நம்ம? போயிட்டு முதல்ல வைட மச்சான். மச்சான் பால் பழம் கொண்டு கொடுத்துருப்போம்ல. இல்லை நம்ம என்ன அடிமூணு கடை வந்திருக்கோம். ஏன்டா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? டென்ட்டில் புக் பண்ணிருக்கலாமேடா. மச்சா நீ உன் முன்னாடி கூப்பிட்டு வர வேண்டிய இடத்துக்கு. அணி பால் பழம் அப்படி எடுத்துட்டு வந்துட்டு வரும்போது இதை இப்படி வெளியே தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வெளியே வச்சிடலாம் மச்சான். ஆக்சரிஸ் இருந்தால் மட்டும் டேங்க் பேக் மட்டும் உள்ள வச்சிடலாம். லைட்லாம் போட்டேன். எல்லாம் வெளில தான் வைக்கணும் போல. ஆமாம். ஏய் வெளியே நான் இது ஹோம் டூர் காமிக்க போகிறேன். ரூம் டூர் காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா இந்த ரூமுக்கு இப்படி உள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்த உடனே முடிஞ்சிடும் ரூமு. இது வந்து ஹனிமூன் கப்பல் வர வேண்டியது.
இந்த நாதாரிங்களோட என்னை கூப்பிட்டு வந்து தங்க வச்சிருக்கானுங்க. இதில் பொருள் வைக்க முடியாது, ஒன்றும் வைக்க முடியாது. கேமரா ஆக்சரிஸ் எங்கே வைக்கிறது, நான் சார்ஜ் எங்கே போடுறது? சரி, எல்லாத்தையும் நாங்கள் அன்பாக்சிங் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறேன். 3 to 3:30 ஓகேங்களா? எல்லாம் ஃப்ரெஷ் அப் ஆகிடுங்க. We'll have a jeep safari to the Kolukmalai peak by 4:30 AM. ஓகேவா? And after getting back to the resort, என்ன பண்ணலாம்? பிகாஸ் நமக்கு வந்து இங்கே செக் அவுட் இருக்கு. ஈவினிங் we have a trekking, sunset trekking இருக்கு. ஓகே தானே? சரிமா இல்லை, அந்த மின்தரகனா படத்தில் 3 பேர் எப்படி நின்று இப்படி திருத்திருப்பா அந்த மாதிரி தான் அவன் சொல்கிறது. 3 பேரும் இப்போ சொன்னா திட்டுவான், சொல்லலாலும் திட்டுவான். நம்ம அவன்கிட்ட ஓகேவான்னு கேட்கல, அவன் முடிவு பண்ணிட்டு அதுக்கு என்ன பண்ணுறது? பண்ணுவோம், ரெகுலர் ரைட்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம ஏர்லியராக பண்ணுவோம். இனிமேல் அப்படியே வச்சுக்கலாம். பிகாஸ் இந்த மத்தியான வெயில் தாங்க முடியல. என்ன சொல்றீங்க? தூங்கி வழியில நாயெல்லாம் சிரிச்சு கிடக்கு. இல்ல அப்படியே மழை ஆயிடும்ல. 3 வாட்டி தூங்கி மாம் 3 times. ஆஷிஷ் ஆர் யூ ஓகே? வந்து சப்பாத்தி, இது மாதிரி கிரேவிஸ், அதுக்கப்புறம் ரைஸ், ரசம், மோர் கேட்டிருந்தேன், கர்ட் கேட்டிருந்தேன் நான். இதெல்லாம் இப்போ இருக்கா? இன்னைக்கு இது எதுவுமே கிடையாது, வெறும் கீ ரைஸும் இது மட்டும் தான். ரைட்டு விடு. நீ டான்ஸர் அடி, அவனை பிடிச்சி டான்ஸர். புரியுதா வச்சா? அப்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குதுல்ல, கேட்க வச்சா பாட்டு ஆரம்பிச்சா ஜனா பாட்டியா